தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 30, 31, 32. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆம், இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பின் நாளானது புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் தேவன் வெளிப்பட்டார். இன்றைய நாளில் எத்தனையோ ஜனங்கள், நம்மளுடைய இன ஜன சொந்த ஜனங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மெய் தேவனாகிய இயேசுவினிடத்திலே வரும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அவர்களுக்கு தேவன் மகிமையாய் ஒவ்வொருவருடைய கூடாரங்களிலும் இன்றைக்கு வீற்றிருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவருடைய மகிமை நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டு, அந்த இடத்துல பலன் உண்டு, அந்த இடத்துல ஆரோக்கியம் உண்டு, அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. ஆம், இன்றைய நாளிலே கர்த்தருடைய கரமானது புறஜாதிகளை ரட்சிக்கும்படியாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் மகிமையாய் தேவனுடைய நாமத்துக்கென்று கர்த்தரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று மகிமையாய் அவர்கள் வாழும்படியாகும். கர்த்தருக்கு சாட்சிகளாய் இன்றைய நாட்களில் இருக்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே நல் தினத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சணியத்தை, உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சிமியோன் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்தது போல ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை, அந்த இரட்சகரை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே அந்த இரட்சகரை இன்னும் ஆண்டவரே ருசிக்காதவர்கள் உண்டு ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராதவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே வரத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய இன ஜன மக்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தர் ஒளியாய் நீர் வெளிப்படும்படியாய், ஜீவ ஒளியாய் நீர் அவர்களுக்கு வெளிப்படும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருடைய எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருடைய கூடாரங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஒழிக்கத்தக்கதாய் இன்றைக்கு இரட்சகர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தீங்க ஆண்டவரே. அந்த இரட்சகர் இன்றைக்கு இன்னும் ஆண்டவரே அப்பா எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளெல்லாம் ஆண்டவரே அந்த இரட்சகர் உள்ளே போக முடியவில்லையோ ஆண்டவரே, சத்துரு எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த ஆளுகையெல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு அந்த இரட்சகரை ஆண்டவரே அப்பா தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் தேவனை கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க. அதனால் உண்டாகிற மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.